மதுரை மெட்ரோ ரயில்வே திட்டத்தின் செயலாக்கம் குறித்து மெட்ரோ ரயில்வேயின் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தலைமையில் தொழில்நுட்ப குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, என்னென்ன விஷயங்கள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள்? லாவண்யா, மதுரையில் மெட்ரோ ரயில்வே வழித்தடம் என்பது மதுரை திருமங்கலத்திலிருந்து ஒத்தக்கடை வரைக்கும் சுமார் 31 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த வழித்தடம் அமைகிறது. 11,400 கோடி ரூபாய் மதிப்பில் இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு மத்திய அரசினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒப்புதல் விரைவில் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நிலையில்தான் மெட்ரோ ரயில்வேயினுடைய திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தலைமையிலான தொழில்நுட்ப குழுவினர் மதுரையில் அந்த மெட்ரோ ரயில்வே செயலாக்கத்திற்கான அந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரையில் 3 இடங்கள், அதாவது மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் துவங்கி கோரிப்பாளையம், வைகை ஆற்றுக்கு கீழ் மீனாட்சி அம்மன் கோயில் ரயில் நிலையம் ஆகிய இடங்களில் சுரங்க பாதையில் சுரங்க ரயில் நிலையங்கள் வழித்தடம் அமைகிறது. அந்த வழித்தடம் அமையக்கூடிய பகுதியில் என்ன மாதிரியான சிக்கல் இருக்கும், அதை எவ்வாறு நாம் கையாளலாம் என்பது தொடர்பான ஆய்வுகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் மிக கூடுதலாக மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள நிலையில் அந்த மருத்துவமனைக்கும் கூடுதலாக இந்த மெட்ரோ ரயில் வழித்தடமானது நீட்டிக்கப்பட இருப்பதாக மெட்ரோ ரயில்வே திட்ட இயக்குநர் அர்ஜுனன் நமக்கு தனியாக பிரத்யேக பேட்டியின் மூலம் தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. வெற்றி. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டையொட்டி விமான டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு தொடர் விடுமுறை வரவுள்ளதால் விமானங்களில் முன்பதிவு அதிகரித்துள்ளது. இதனால் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை போன்ற உள்நாட்டு விமானங்கள் மற்றும் சிங்கப்பூர், தாய்லாந்து, துபாய் ஆகிய சர்வதேச விமானங்களில் டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளன. சென்னை, மதுரை இடையே வழக்கமாக 4,300 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது 17,695 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சென்னையிலிருந்து திருச்சிக்கான கட்டணம் 14,387 ரூபாயாகவும், கோவைக்கான கட்டணம் 9,418 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. சென்னை, கொச்சி இடையிலான விமான கட்டணம் வழக்கத்தை விட 3 மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னை, தாய்லாந்து இடையே வழக்கமாக 8,891 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது 17,437 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கட்டணம் அதிகரித்தாலும் பல விமானங்களில் டிக்கெட்டுகள் முழுமையாக முன்பதிவாகியுள்ளன. திருநெல்வேலி மாவட்டத்தில் மருத்துவ கழிவு கொட்டப்பட்ட விவகாரத்தில் மேலும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூர், பழவூர், வடக்கு அரியநாயகிபுரம், சீதபரப்பநல்லூர், கொண்டாநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டன. இவை அனைத்தும் கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட நிலையில் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 2 கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் கழிவுகள் கொட்டப்பட்ட இடங்கள் குறித்து சிறப்பு குழு அமைத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் மேலும் 2 இடங்களில் கழிவுகள் கொட்டப்பட்டது கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து முக்கூடல் காவல் நிலையத்தில் 1 வழக்கும், சீதபரப்பநல்லூர் காவல் நிலையத்தில் 1 வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேரள அரசின் ஆய்வுக்குழுவினர் நேற்று நடுக்கல்லூரில் கொட்டப்பட்டிருக்கும் கழிவுகளை ஆய்வு செய்தனர். அப்போது பேசிய அதிகாரிகளில் ஒருவர் அபாயகரமான கழிவுகள் எதுவும் இல்லை என்றார். பின்னர் அவர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியரை சந்தித்தனர். அப்போது அவர்களிடம் அபாயகரமான கழிவுகள் இல்லை என்றால் ஏன் இங்கு வந்து கொட்டினீர்கள் என ஆட்சியர் கேள்வி எழுப்பினார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடலிலேயே வலுவிழக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி சென்னையிலிருந்து கிழக்கு மற்றும் வடகிழக்கே 450 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே 440 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இது ஆந்திர கடற்கரையை நோக்கி 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது என்றும் 12 மணி நேரம் தாழ்வு மண்டலமாக நீடிக்கும் எனவும் பின்னர் கடலிலேயே வலுவிழக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆந்திரா மற்றும் வடக்கு தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது.